வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இப்போ கோல்டு விலையெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஃபோமோ ஆகி நிறைய துக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா முன்னாடியே எங்கள் அண்ணன் சொன்னார், அப்போ நாங்கள் கேட்கல, இப்போ நாங்கள் கேட்டிருக்கோம். இதுமாரி சந்தோஷம் கண்டுபிடிக்கிறதுக்கே இப்போ இந்த நாளில் கஷ்டமாக இருக்குது. ஏன் சந்தோஷம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது கண்டுபிடிக்க? அந்த சந்தோஷங்கிறது ஹாப்பினஸ்னு வச்சுப்போம். ஹாப்பினஸ்ஸுங்கிறது ஒரு பீக்கை ரீச் பண்ணிட்டோன்னா ஹாப்பினஸ்ன்னு கிடையாது. இமீடியட்டாக மைண்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ண வேண்டியது ஹாப்பினஸ் இஸ் அ ஜேர்னி. நம்ம நடக்கும் பாதை, ஒரு பாதையில் தான் ஹாப்பினஸ். அது ஒரு மலை மேலே ஏறிட்டோம், இனிமேல் நான் ஹாப்பி அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு மலை பீக்கை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது என்னன்னு தோணும் மனசுக்கு. அது பீக்கு ஏறினவனுக்கு தான் தெரியும். ஸோ இந்த சந்தோஷங்கிறது த ஜேர்னி ஆஃப் ரைசிங் கோயிங் டு த பீக். திருப்பதி மலை ஏறுற வரைக்கும் தான் சந்தோஷம். ஏறி முடித்து பெருமலை பார்த்தாச்சுன்னா சந்தோஷம் ஓவர். பஸ்ஸை பிடிச்சி கீழே இறங்கி தான் வரணும். அதனால் வாழ்க்கைங்கிறது ஒரு பாதை இட்ஸ் அ கம்ப்ளீட் ப்ராசஸ். ஒரு நாளைக்கு வந்தால் போகிறது தான் நிச்சயம். ஒரு நாளைக்கு நீங்களும் போகணும். ஆனால் நான் ஹாப்பிலி எவர் ஆஃப்டருங்கிறது கிடையாது. கிடையாது. நான் இன்னிலேருந்து எனக்கு சந்தோஷமான ஃபார் எவர் இருப்பேன். நீங்கள் யாரை போய் என்ன கேட்டாலும் அவனுக்கு நீங்கள் ஒரு வருத்தம் இருக்கும். நிரந்தர சந்தோஷங்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் முகந்தர் கா சிக்கந்தர்னு ஒரு படம் வந்தது. முகந்தர்னா ஃபேட், சிக்கந்தர்னா எம்பரர். ஒன் ஹூ இஸ் தி எம்பரர் ஆஃப் ஃபேட்னு ஒரு படம் வந்தது. அமிதாப் பச்சனோட படம், பெரிய ஹிட். அதில் ஒருத்தன் முதல்ல பாடுவான். அதில் என்ன சொல்லுவான், அந்த பாட்டோட தத்துவம் என்னென்னா, எப்போதுமே உங்ககிட்ட வருது சோகம். ஈவன் வென் யூ ஆர் தி ஹாப்பியஸ்ட் யூ வில் ஹேவ் அ லிட்டில் பிட் ஆஃப் சேட்னஸ் சம்வேர். எனக்கு இது நடக்கலையே, நான் 400 பவுன் வச்சுருந்தா நான் 410 பவுண்டு வாங்கலையே, 410 கிராம் வாங்கலையே, இன்னும் கொஞ்சம் 2 கிராம் உருட்டி இருக்கலாமே, நான் இன்னைக்கு உருட்டாமல் வேற எங்கேயோ பண்ணிட்டேன்னு ஒரு ரிக்ரெட் இருக்குமே தவிர. சொல்கிறது ரொம்ப உண்மை. நேற்று ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், நான் ஒரு 5 lakhs லோன் வாங்கிட்டு மாதம் 23,000 rupeesக்கு கோல்டு வாங்குறேன், இஎம்ஐ எப்படியாவது கட்டிடுவேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், சொல்கிறது உண்மைதான். there is always a tinge of regret even when you are happy. And so regret தான் உன்னோட கான்ஸ்டன்ட் ஜேர்னி. இதை நான் பண்ணியிருக்கலாம், இதை நான் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம்னு உனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஹாப்பினஸ்ஸுங்கிறது வில் கம் இன் பர்ஸ். ஸோ அந்த பர்ஸ் வச்சு யூ ஹவ் டு கேட்ச் இட் அண்ட் ரியலைஸ் தட் நீ கஷ்டப்பட்டு பண்ணுற பேர் அதுதான் ஹாப்பினஸ். ஆனால் நீங்கள் நடக்க பாதையில் கல்லும் முள்ளும் இருந்தால் வலிக்குது, காலு வலிக்கும். அந்த வலி தான் ஹாப்பினஸ். அந்த ஜேர்னி யூ ஆர் ஏபிள் டு தாண்டி போகிறது தான் ஹாப்பினஸ். ஒன்ஸ் ஒரு கோல் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஹாப்பினஸ்? அந்த மைண்ட் செட் எப்படி டெவலப் பண்ணுது தெரில. இப்போ ப்ரொஃபெட்டை போய் நீ கேட்டேன்னு வச்சுக்கோ, உன்கிட்ட $150 பில்லியன் இருக்கே, 250, வாட் நெக்ஸ்ட் இட்ஸ் அ நம்பர் ஃபார் ஹிம். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, த ஜாய் ஆஃப் மல்டிப்ளையிங் மணி, அதை எண்ணி பார்க்குறது, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோன்னா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அண்ட் லெட்டிங் திங்ஸ் கோ. திஸ் இஸ் டூ டிஃபிகல்ட் அப்படின்னு எடுத்து இன்னொரு ஃபைலில் வைக்கிறது, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு விட்டுடுறது, ஸ்டிக்கிங் டு யுவர் கன்வென்ஷன், இதுதான் கரெக்டுன்னு. இதில் ஒரே ஒரு இது இருக்குது, இஷ்யூ இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிறது எப்படி அந்த மல்டிப்ளை பண்ணுதுன்னா, அது திருப்பி அது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஓவர் எக்ஸர்ட்டும் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா லோன் எடுத்துட்டு தப்பான வழியில் போய் அச்சீவ் பண்ணது பார்க்குது. டெட்டுங்கிறதே அவனோட புக்கில் கிடையாது. அவன் தான் ஆமாம், இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கம் இல்லை, நடுவில் இருக்குது. அது நீங்கள் சொல்கிறது ரொம்ப பேராசைப்படக்கூடாது இல்லை. ஸோ உன்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நீ கேம் ஆடணும். அந்த ஆசையை பேராசையாக ஆக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? அதான் நான் சொன்னேன், லிவிங் வித்தின் யுவர் மீன்ஸ். இதுதான் என்னால் முடியும். அண்ட் யூ நோ வாட் யூ கேன் லூஸ். இதுதான் எனக்கு போகும். இந்த ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் பிஸ்னஸில் ஒரு பிரின்சிபல் உண்டு, ஃபர்ஸ்ட் லாஸ் பிரின்சிபல்னு உண்டு. திஸ் லாஸ் ஐ கேன் டேக். நான் ஒன்று புதுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், திஸ் லாஸ் ஐ கேன் டேக். நான் சொல்கிற டீ காஃபி சிலபஸும் ஐடியாவும் அதுதான். நீ ரொம்ப கம்மியாக சொல்லிட்ட, நான் ப்ராஃபிட் இன்னும் சம்பாதிச்சிருப்பேன், அது முக்கியம் இல்லை. அந்த லாஸ் இஸ் வாட் யூ கேன் டேக். அந்த டிஃபன் காஃபி நீ வாங்கிறது போயிடுச்சுன்னா உனக்கு தெரியாது, வலிக்காது. புரியுது. ரைட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம போய் சண்டை போடும்போது உங்கள் மேலே படாமல் இருக்கவே சான்ஸ் இல்லை. நீங்கள் பாக்ஸிங் பண்ணும்போது பேர் ஒரு வாட்டி ஒரு டெஃபினட்டாக படும். அந்த தாங்க சக்தி இருக்கணும். அந்த தாங்குற சக்தி என்னங்கிறது அதனால தான் டிஃபன் காப்பிங்கிற. நீ நேற்று டிஃபனுக்கு என்ன செலவு பண்ணுன்னு நீங்கள் மறந்து போயிடுவேன். நீ நேற்று காப்பி குடிக்கிறதுக்கு என்ன செலவு பண்ணன்னு நீ மறந்து போயிடு. அது உங்கள் காப்பி, நீ தான் டிசைட் பண்ணணும். நீ உட்லண்ட்ஸில் காப்பி குடிப்பியா, இல்லை தாஜ்கோரமண்டலில் காப்பி குடிப்பியா, இல்லை டீ கடையில் காப்பி குடிப்பியான்னு எனக்கு தெரியாது.
தட் இஸ் யர் டிசிஷன் டு மேக். சில பேர் ஸ்டார்பக்ஸில் குடிப்பான், சில பேர் வீட்லேயே போட்டு குடிப்பான், சில பேர் சங்கீதாவில் போட்டு குடிப்பான். எது உன்னோட லெவல் நீ தான் டிசைட் பண்ணு. பட் ஒரு காபி குடிக்கிற காசு போயிடுச்சுன்னா உனக்கு வருத்தம் இருக்காது. ஆனால் நீ 1,00,000 போட்டு அது 50,000 ஆயிடுச்சுன்னா ஐயோ 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 மீ. ஸோ தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரின்சிபலுங்கிறது இஸ் வாட் யூ கேன் அஃபோர்ட் டு லூஸ். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஆல்வேஸ் பெட் வாட் யூ கேன் அஃபோர்ட் டு லூஸ். ஸோ அந்த வலி தாங்கினா உங்களுக்கு தாங்கிய சக்தி இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் பாதையில் இருக்கு. நீ இப்போ அப்படின்னு கிடையாது, அந்த வலி தான் பண்ண இட் வில் டெஃபினெட்லி ஃபீல் பேட், பட் வில் ஆல்சோ ஃபீல் போனால் போதும், நீ வேர்ல்டு இஸ் நாட் கோயிங் டு கம் டு an end. நீங்கள் அழிஞ்சிட மாட்டீங்க. ஆமாம், நான் இப்போ வந்து 1 கோடி ரூபா தூக்கி HDFC பேங்க்கில் போட்டு அந்த HDFC பேங்க் படுத்துருச்சுன்னு வையே, ஆல்ரெடி ஓவர் வேல்யூடு. அதை வாங்கிட்டு அது ஒரு 10 ரூபா இறங்கிடுச்சுன்னா ஐயோ 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 ஐயோன்னு நான் ஐயோ அடிச்சுக்கிறதுக்கு. ஒரு 10 ஷேர் வாங்கி ஒரு 2 ரூபா போயிடுச்சுன்னா உனக்கு ஒன்றும் புரியுது. யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் தி பிரின்சிபல். அந்த ஸ்டாக்கை வாங்கினா ஏறுங்கிறத நீ பார்க்குற. நீ 1 வாங்கினா என்ன, 100 வாங்கினா என்ன, எல்லாம் ஒன்று தானே. அதை விட தான் பஃபட்டும் யோசிக்கிறது. அப்படி தான் அவன் யோசிப்பான் பிரின்சிபல். நீ 1 வாங்குவேன், நான் 10 வாங்குவேன், அவன் 1,00,000 பீஸ் வாங்குவான். ஸோ அந்த மைண்ட் செட்னால தான் நீங்கள் வந்து திருப்பி உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்து டைவர்சிஃபை பண்ணணும், எப்படியா ரீஅலிகேஷன் பண்ணணும், அதான் நீங்கள் பார்க்கவே இல்லை. நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாரி அன்றைக்கி வந்து இது விலையில் கரெக்டாக இருந்தது, வாங்கியாச்சு, மறந்தாச்சு. எவ்வளோ இருக்குது, என்ன ஏது என்ன அப்படின்னு எதுக்கு பார்க்கணும். பிகாஸ் தி ஜேர்னி இஸ் இன் தி ஹாப்பினஸ். இது உண்டியை தொடர்ந்து வந்து இவ்வளோ 10 பைசா, இவ்வளோ 50 பைசா, 25 பைசா இருக்குன்னு என்னது மாரி தான் அது. என்ன பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, தி ஜாய் இஸ் இன் தி ஜேர்னி. இன்றைக்கி நான் இன்ஃபோசிஸ் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது தான் என்னோட ஜாய். புரியுது. நாளைக்கு இன்ஃபோசிஸ் இறங்கிடுச்சுன்னா எனக்கு அன்றைக்கி அந்த சமயத்தை பிரின்சிபல் கரெக்டாக இருந்ததா அவ்வளோதான் பார்க்கணும். புரியுது. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ரிலேஷன்ஷிப்ஸுக்கு உண்டு. உன்னோட என்னோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கலாம், கீழே போகிறதுக்குள்ளே ஒரு சண்டை வரலாம், எல்லா சூழ்நிலையும் இதை யூஸ் பண்ணுங்க. எல்லா சூழ்நிலையும் உலகம். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கங்க. நான் டோட்டலாக வந்து 6 புஸ்தகம் எழுதியிருக்கேன். 3 இங்கிலீஷில், அதோட 3 தமிழ் டிரான்ஸ்லேஷன். யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த புஸ்தகம் வேறு எங்கேயும் கிடைக்காது, வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.